ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஒரு மெட்டல் ஒன்று எடுத்துப்போம். இந்த மெட்டலில் ஃபோட்டான்னு ஒரு பார்ட்டிக்கல், லைட் பார்ட்டிக்கல் வந்து இந்த மெட்டல் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் கூட கொலைட் ஆகுது. ஓகேங்களா, இந்த சர்ஃபேஸில் இருக்கும் எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் கூட கொலைட் ஆகுது. அப்படி கொலைட் ஆகும்போது இந்த ஃபோட்டானில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு போயிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது ரெண்டு விதமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் சொன்னது தான் இங்கே இருக்குது. வென் எ ஃபோட்டான் கொலைட் வித் அன் எலக்ட்ரான் இன் எ மெட்டல். ஸோ இது மெட்டலில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃபோட்டானாக ஒன்றும் இல்லை, லைட் பார்ட்டிக்கல். அதுக்கு எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், மாஸ் இருக்காது. ஓகேங்களா. ஸோ அந்த எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு முழுசாக என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா. அது எந்த வழியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன், the total energy of the photon which is completely given to the electron is used in two ways. ரெண்டு விதமாக அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், a part of energy is used to eject the electron from the surface of the metal. அதாவது பாருங்கள், இப்போது மெட்டல் இங்கே இருக்குது, இந்த மெட்டலில் எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கும். இந்த ஃபோட்டான் பட்ட உடனே இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும், மேல் பக்கமாக எஜெக்ட் ஆகும், வெளியில் வரும். ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அந்த எனர்ஜி பேர் என்னது? ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு எனர்ஜி. இன்னொரு எனர்ஜி என்னதுன்னா, இப்போது இதான் மெட்டல், இந்த மெட்டல் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஃபோட்டான் வருது. அதான் ஃபோட்டான்னு தெரியும் இல்லையா, இப்போ சொன்னாலே லைட் எனர்ஜி. ஸோ அந்த லைட் பார்ட்டிக்கல் எனர்ஜி வருது. பட்ட உடனே இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன ஆகும்? ஒரு மோஷன் ஏற்படும், கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த எனர்ஜி தான் ரெண்டாவது எனர்ஜி ஆஃப் mv². ஓகேங்களா. ஸோ முதல்ல நம்மளுக்கு என்ன எனர்ஜி கிடைக்குது? அந்த எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிறதுக்கான எனர்ஜி தான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன். இன்னொரு எனர்ஜி என்னது? அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி v வெலாசிட்டியில் அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அந்த எனர்ஜி தான் வந்து கைனட்டிக் எனர்ஜி. அப்போ நம்மளுக்கு ரெண்டு எனர்ஜி கிடைக்குது. ஒன்று ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன், இன்னொன்று கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் mv². அப்போது ஒரு ஃபோட்டானுக்கு மொத்தமாக எத்தனை எனர்ஜி இருக்குது? ரெண்டு எனர்ஜி இருக்குது. ஒன்று பை ப்ளஸ் ஆஃப் mv². பைன் என்னது? ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன். இன்னொரு எனர்ஜி என்னது? கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி ஃபார்ம் என்னது? ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் தான் கைனட்டிக் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜி ஆட் பண்ணது தான் நம்மளுக்கு கிடைக்கிற எனர்ஜி என்னது? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். அந்த ஃபோட்டானுடைய எனர்ஜி என்ன எனர்ஜி? பை ப்ளஸ் ஆஃப் mv². ஓகேங்களா. இந்த எனர்ஜி தான் வந்து ஃபோட்டானுடைய எனர்ஜி. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் இந்த எனர்ஜியை நம்ம என்ன எழுதலாம்னா h இன்ட்டு வின்னு எழுதலாம். அது என்ன h இன்ட்டு வின்னு? ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். இந்த v தான் வந்து ஃப்ரீக்குவென்சி. அந்த எனர்ஜிக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்கு இல்லையா. ஸோ அந்த பார்ட்டிக்கலுடைய ஃப்ரீக்குவென்சி hv ஈக்குவல் டு பை ப்ளஸ் ஆஃப் mv². இந்த ஈக்குவேஷன் தான் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் அது ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். hv ஈக்குவல் டு பை ப்ளஸ் ஆஃப் mv². இதுதான் வந்து ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதனுடைய கேஸஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ், இப்போது ஃபோட்டானோட எனர்ஜி இருக்குது இல்லையா, அது வந்து அந்த எலக்ட்ரானை வெளியே தள்ளுறதுக்கு மட்டும், எஜெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா அப்போ அங்கே என்ன இருக்காது? மோஷன் இருக்காது. அதாவது புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் மெட்டல், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நான் எனர்ஜி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஃபோட்டான் எனர்ஜி வருது. இந்த எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகிட்டு போகுது, அவ்வளோதான். ஆனால் என்ன ஆகலை? மூவ் ஆகலை. அப்போ மூவ் ஆகலைன்னா அங்கே என்ன இல்லை? எனர்ஜி இல்லை, கைனட்டிக் எனர்ஜி இல்லை. அப்போ கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்? அங்கே ஜீரோவாக இருக்கும். இப்போ திரும்ப ஃபார்முலாவில் போயிடுவோம். இந்த hv அப்படியே இருக்கும், இந்த பை அப்படியே இருக்கும், இந்த கைனட்டிக் எனர்ஜி மட்டும் நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? hv ஈக்குவல் டு பை மட்டும்தான் வரும். ஏன்னா இது ஆயிடுச்சு, ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? hv இஸ் ஈக்குவல் டு பைன்னு எழுதலாம். டிஃப்ரென்ஸ்க்காக இங்கே நாட் போட்டுக்கிறோம். அது என்ன நாட்னா, இங்கே பாருங்கள், v நாட்னா என்னதுன்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அதாவது மினிமம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். கொஞ்சமாக எனர்ஜி, ஒரு மினிமமான எனர்ஜி தேவைப்படும். எதுக்கு? இந்த எலக்ட்ரானை வெளியே தள்ளுறதுக்கு, எஜெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பை நாட் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ மெட்டல், இந்த மெட்டலுடைய ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அது அந்த எனர்ஜி. ஸோ அதான் பை நாட். ஸோ ஒன்றும் இல்லை, கீழே வந்து நாட் போட்டுக்குங்க, அவ்வளோதான். அந்த
ஆஃப் எம்வி ஸ்கொயர் மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இது கேஸ் 1. ஸோ கேஸ் 1ல் கைனடிக் எனர்ஜி இருக்காது. எப்போது நம்ம அனுப்புகிற அந்த ஃபோட்டான் எனர்ஜி வந்து ஒன்லி எலக்ட்ரானை எஜெக்ட் மட்டும் பண்ணி விட்டுச்சுன்னா அங்கே கைனடிக் எனர்ஜி இருக்காது. அப்படி இல்லைன்னா கைனடிக் எனர்ஜி 0 ஆக்கிட்டு பேலன்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் கேஸ் 2. இப்போது ஃபோட்டானுடைய எனர்ஜி வந்து எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுது அதிகமான வெலாசிட்டியில். அதாவது இப்போ இதான் மெட்டல், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஃபோட்டான் எனர்ஜி இங்கே வருது, இதில் கொலைட் ஆனோடனே இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியில் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆச்சுன்னா நம்மளுக்கு அங்கே என்ன இருக்கும், மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். அதுதான் இந்த கான்செப்ட்டு. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன இருக்குது, கைனடிக் எனர்ஜி இருக்குது. இப்போ சேம் ஃபார்முலாக்கு போய்டும். என்ன ஃபார்முலா? HV is equal to pi plus of mv square. இந்த வீர்க்கு இடத்துல மட்டும் மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுக்கணும். ஏன்னா அதிகமான வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போ இந்த வீர்க்கு இடத்துல மட்டும் மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுத்துருங்க. இந்த பயிருக்கு இடத்துல நாட் கொடுத்துருங்க டிஃப்ரென்ஸ்க்காக. ஓகேங்களா? சரி, பை நாட்னா என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல். ஒர்க் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிளாங்க் கான்ஸ்டன்ட் அங்கே இருக்கிற த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஸோ இது ஃபார்முலா, இந்த இடத்துல எது நம்ம சப்ஸ்டிட் பண்ணிப்போம். ஸோ HV ஈக்குவல் டு இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம என்ன ஃபார்முலா? H இன்ட்டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்னது? ஒரு மினிமமான ஃப்ரீக்வன்சி அந்த எலக்ட்ரானை வந்து எஜெக்ட் பண்ணி விடுறதுக்கு. ஸோ HV நாட் ப்ளஸ் ஆஃப் MV ஸ்கொயர் மேக்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த மேக்ஸ்னால் மேக்ஸிமம் வெலாசிட்டின்னு அர்த்தம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த HV நாட்டை இந்த பக்கம் அனுப்பிச்சிருங்க. ஸோ HV மைனஸ் H நாட், இதுலேருந்து Hஐ காமனாக வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ்னால் இருக்கும் V மைனஸ் V நாட் ஈக்குவல் டு ஆஃப் MV ஸ்கொயர் மேக்ஸ். இதுதான் கேஸ் 2க்கான ஈக்குவேஷன். புரிஞ்சுதுங்களா? இவ்வளவு தான் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனுடைய தியரி என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அது 2 விதமாக அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒன்று வந்து சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணி விடுற எனர்ஜி, இன்னொன்று அந்த எலக்ட்ரானை நல்லா மூவ் பண்ண வைக்கிற கைனடிக் எனர்ஜி. இந்த 2 எனர்ஜியும் ஆட் பண்ணி வர்றது தான் ஃபோட்டானுடைய எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். மொதல் கேஸில் கைனடிக் எனர்ஜி 0வாக இருக்கும், ஏன்னா மூவ் ஆகாது, ஒன்லி எஜெக்ட் ஆகும். ரெண்டாவது கேஸில் நல்ல அதிகமான வெலாசிட்டியில் மூவ் ஆகும், மேக்ஸிமம் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.